மனிதனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சரணாகதி அடைஞ்சிருவோம். ஒரே குருவை பிடிச்சிக்குவோம், தியானம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், வடலூருக்கு போகிறீங்க, அவங்கள பிடிச்சிடுறீங்க, அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவரை வழிபடுறீங்க. ஆனால் நீங்கள் தியானம் நல்லா வரும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியலை அப்படின்னா, அப்படி நிற்க முடியலன்னு நீங்கள் தனியாக உங்கள் எண்ணம் நிற்காதனால நினைக்கிறீங்க. ஆனால் உள்ள நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை உங்களால் அறிய முடியலை. அப்போ அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். அந்த பதட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த பதட்டம் நடக்கணும். அது நடந்து அதிலிருந்து வென்றா மட்டும்தான் நீங்கள் வரலாறு. அந்த பதட்டம் அங்கேயே நிற்கலைன்னா நீங்கள் தான் ஆரம்ப நிலையிலே கண்டுட்டீங்களே. மனம் நின்றவனுக்கு பதட்டமே இருக்காது. மனம் நின்றவனை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே தூக்கி போட்டாலும், கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாலும், ரோட்டில் தூக்கி போட்டாலும் ஒன்றுன்ட்டு போயிடுவான். புரியுதுங்களா? 1000 பேத்துக்கு நடுவில் அவனை தூக்கி போட்டிங்கன்னா, மனம் இல்லாதவனுக்கு 1000 பேருமே அவனுக்கு தெரியாது, யாரோ சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு தான் இருப்பான். அவன் பெரிதுபடுத்த மாட்டான். ஆனால் மனம் இருக்கிறவனை 1000 பேத்துக்கு நடுவில் தூக்கி போட்டிங்கன்னா, அவன் 1000 பேர்த்துட்டு பேச ட்ரை பண்ணுவான். இல்லை 1000 பேரும் என்ன சொல்கிறாங்கங்கிறத அதுக்குள்ள ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ மனம் என்பது ஒரு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு மனிதன் நல்லா அமைதியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. 30 செகண்ட் கூட. புரியுதுங்களா? நம்ம நம்மளை ஏமாத்துறோம். வீட்டுக்குள்ளே போனால் பல்வேறுபட்ட சிந்தனைகள், பல்வேறுபட்ட செயல். வீட்டில் நமக்கு தோன்ற சிந்தனையெல்லாம் எவன்ட்டையாவது சொன்னோம்னா நம்மளை அடிப்பாங்க வீட்டுக்குள்ளேயே. அதனால அது சொல்லாமல் அதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, அப்படியே நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் மனிதனுக்கு என்ன ஆயிட்டானா, ஒரு யோகியாகப்பட்டவன் தியானத்துக்குள் அதுவாக மாறி போனான். மனிதன் மனமாகவே மாறி போனான். ஒரு பக்கம் மோட்டர் இன்ஜின் மாதிரி நிற்காம மனம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பேசும், அது சிந்திக்கும், அது பல ஐடியா கொடுக்கும். நம்ம இங்கிட்ட ஒரு ஐடியா கொடுப்போம்னு அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாதனால அது இப்படிதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனுக்கே வந்துட்டான். நம்மளே இப்படிதான் இருக்கு, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்காது, அது இப்படிதான் யோசிச்சுமா இருக்கு, அது அப்படிதான் வருமா இருக்குன்னு. அப்போ அவன் ஒரு மனிதனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த மனம் உள் மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதை பற்றி அவன் விட்டுட்டான். கவனிக்கிறது இல்லைன்னா அதுவாகவே போயிட்டான், மனமாவே போயிட்டாங்க. அவன் ஒவ்வொரு மனிதனும் மனமாவே போயிட்டான், எண்ணமாவே போயிட்டான். ஒரு இடத்துக்குள்ள இருந்துகிட்டு 17 சம்பவங்களை ஒரே நேரத்துல அரங்கேற்றுவான். ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒன்றுமே இல்லாம ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அதான் மனம் இல்லாதவன். அப்ப ஒரு மனம் இல்லாதவங்க, மனதோட இருக்கிறவங்க இறைய தேடுறதே பெரிய அதிசயம் தான். இப்ப நீங்கெல்லாம் பெரிய அதிசயம்தான். இது ஒரு சாதாரண செயல் வடிவம் கிடையாது. அருணகிரி இறைவனை பாடினதோ பேசுனதோ பெரிய அதிசயம் கிடையாது. நீங்க தேடுறதுதான் அதிசயம். ஏன்னா நீங்க மனமாவே வாழ்றவரு. உங்களுக்கே தெரியாம உங்க உள் உணர்வுகள் பல்வேறுபட்ட செயல்களை, சம்பவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. அதுக்கு நீங்க ஒரு செயல் வடிவம் பண்ண முடியாது. உங்களுக்கே ஒண்ணு தோணிடும், அதை செய்ய விட மாட்டாங்க. நீங்க போய் ஒரு ஆலோசனையை சொல்லுவீங்க வீட்டுல, அட சும்மா இருங்க, வேண்டாம், பெரியப்பா சொல்லிட்டார்ல, அதை கேளுங்க அப்படின்னா, நீங்க அடுத்த நிமிஷம் என்ன ஆவீங்க, அந்த ஆலோசனை நல்லதா கெட்டதாலாம் கேட்க முடியும், சரிப்பா விட்டுட்டு அவங்க தான் பார்த்துக்க 2 போயிருவீங்க. சமயத்துல சில மனிதர்களுக்கு என்ன ஆகுன்னா, ரொம்ப பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்கன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், அதை அவங்க கேட்கல, அதுவாகவே இருந்துகிட்டே இருப்பாரு. அதை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி செய்யுங்கடா, அப்படி செய்யுங்கடா, அப்படி செய்யுங்கடா. ஏன்னா அவருக்கெல்லாம் மனம் அவ்வப்போது நிற்கிதுன்னு அர்த்தம். ரொம்ப ஆழ்ந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சுட்டு சொல்லுவார், இப்படி போதீங்கடா, அப்படி போதீங்கடா அப்படின்பார். அதையும் இங்க யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, மனமாக தான் நம்ம எல்லாருமே வாழ்றோம். மனிதனாக இருக்கிற அத்தனை பேரும் அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பல்வேறுபட்ட கோவில்களுக்கு போறோம், பல்வேறுபட்ட நகரங்களுக்கு போறோம். சில இடங்கள்ல மனம் நின்ன போது பரவசத்தை அடைகிறோம். அந்த கிளர்ச்சி இருக்குல்ல, அதோட தொடர்ச்சி தான் இந்த தேடுதலுக்கெல்லாம் காரணமா இருக்கு. அப்ப அந்த 24 மணி நேரத்துல 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சில நபர்களுக்கு மாத கணக்கா கிடைக்குது. மாதத்துல ஒரு 5 நாள் மனம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பை கிடைக்கும்.
அப்ப ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள மாற்றத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி வாழணும், அந்த மாதிரி ஒரு செயல் வரணும் அப்படின்னு தேடுறாங்க. சில பேருக்கு தியானத்துல பயங்கரமான பரவசத்தை பார்த்தவங்க, அவங்க அதுல இருந்து வெளியில வந்தாலும் திருப்பி அதாகவே இருக்கணும்னு தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்னன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மாத கணக்கா பண்றாங்க, வருட கணக்கா பண்றாங்க. தியானம் பண்ணும்போது பிரமாதமா இருக்கு, ஆனா அதுவாக இல்லை. அப்ப அடைய முடியல. அப்ப அடைந்த குருமார்கள்ட்ட நம்ம சரணாகதி அடைந்து எப்படியாவது அதுவா மாறிடுவோம் அப்படின்ட்டு புது புது ரூட்ல ட்ரை பண்றோம். நவீனமா வர்ற குருட்ட கூட போவோம். ஏன்னா நம்ம ஒரு கலையை வாங்கி பயன்படுத்துறோம், ஆனா அது தியானமா நல்லா இருக்கு, ஒரு செயல் கிடைக்குது, ஆனா அது நம்ம மாற முடியல. அப்ப இவர் ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு ஒரு செயல் வடிவம் கொடுத்தாருன்னா கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு கூட நினைச்சு நிறைய குருமார்கள்ட்ட அவங்க இந்த நம்பிக்கை அடிப்படையில தான் போறாங்க. பிடிச்சு போறதுங்கிறது ஒரு 20% இருக்கும். ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா என்ன சொல்றாங்க என்னன்னு பார்ப்போமே அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப இதுக்குள்ளெல்லாம் ஒரு தீர்வு சமயத்துல கிடைக்க மாட்டுது. தீர்வு என்னன்னா, இறைவனாக என்ன சொல்றாங்க, என்னுடைய அனுபவத்துல என்ன சொல்றேன்னா, அவ்வளவு சாமானியமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனம் நிக்காது. தீர்வை கண்டுபிடிச்சிட முடியாது. அது பெரிய ரகசியம். அது ஒரு ஒரு பிரில்லியண்டான ஒரு மனிதன் பருவமாற்றம் அடைவான். அது நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஆகிருவீங்க அப்படி ஆகிருவீங்க எல்லாம் சொல்ல முடியாது. அது உங்களுக்குள்ளே உங்களை உருவாக்கும். ஆனா நீங்க காத்திருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அந்த மனம் நிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது உங்களுக்குள்ள பயங்கரமான மாற்றம் நிகழ்ந்துடும். அப்போ உங்களுக்கு தெரியும், அடிப்படையா ஊரை விட்டு நீங்க விடுபட்டுருவீங்க. ஊருக்குள்ளே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, எல்லாத்தையும் விடுபட்டுருவீங்க. ஆனால் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க அழுத்தினாலும் உங்களுடைய பிரகாச விஷயம், உங்களுடைய வார்த்தை இன்னொருத்தரை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கும் மேல 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 நீங்க வேற வடிவத்துக்குள்ள மாறிங்க. அப்ப இந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை இருக்கிறத நம்ம வேற மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் மாதிரி எல்லாம் நடத்தி பண்ணிட முடியாது. ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, இந்த மாதிரி ஒரு வகுப்பு மாதிரி எல்லாம் நடத்தி பண்ணிட முடியாது. பல நாட்கள் தேவைப்படும், பல இடங்கள் தேவைப்படும், பல வருடங்கள் தேவைப்படும். அந்த சூழல் என்னோட நீங்க இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த செயல் வடிவத்துக்குள்ள ஒரு 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 கலந்துரையாடல் நடக்குது. இங்க இருந்து ஒண்ணு கிடைக்குது. திருப்பி போகும்போது நீங்க அடுத்தடுத்ததுல ஒரு பருவ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வளருவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ ஒரு பிரமாதமா உங்களால உணர முடியும். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனும் அதுக்கு காத்திருக்க மாட்டான். அதை கடைபிடிக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய சூழல்ல புயல் அடிச்சு கீழே விழுகிற மாதிரி இருந்தா கூட கடைசியா தொத்திக்கிட்டு நிற்பான். அந்த தொத்திக்கிட்டு நிக்கிறதுக்கு காரணமே சரணாகதி தான். அவன் விழுகவே மாட்டான். இதுதான் ப்ராப்பரா ஞானம் அடைந்த அத்தனை பேருக்கும் நிகழ்ந்த சம்பவம். நமக்கும் தியானத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு நாள் ஒரு இடத்துல எதையும் பெற முடியலைங்கிறத பார்த்தோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்ப பல்வேறு நகரங்களுக்குள்ள நம்ம பிரயாணிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. பல்வேறுபட்ட சூழல்கள், நாட்கள், பல்வேறுபட்டது எல்லாம் கடந்து போகும்போதும் இந்த உடல் பருவ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப இந்த உடல் வேற ஒரு செயல் வடிவத்துக்கு வர்றதும், இறை உணர்வுகளை வேற மாதிரி உணர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் போது அங்க ஒட்டுமொத்தமா நம்மளே மாறி நின்னோம். அப்ப அங்க ஒரு கதாபாத்திரம், நம்ம மாதிரி ஒருத்தர் இருந்த கதாபாத்திரத்தை சிறு வயதுல வாழ்ந்துதான் நமக்கு மெமரியில இருக்கு. ஆனா அது நம்ம இல்லைங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னுடைய சிறு வயது வாழ்க்கை, இளமை கால வாழ்க்கைய எனக்கு ஞாபகம் இருக்கு மெமரியில. ஆனா அது நான் இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நான் உணர்ந்தேன் தியானத்துல. எனக்கு ஒரு செயல் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒருத்தர் அந்த மாதிரி என்னால திருப்பி வாழ முடியாது. நீங்க என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா, அதே குடும்பம், அதே மனைவி, அதே குழந்தை, அதே ஊரு, அதே உறவு விட்டீங்கன்னா அதே மாதிரி ஃபேமிலியை ரன் பண்ண மாட்டேன்.
செக் பண்ணி வேணாலும் பாருங்க. ஏன்னா அங்க உருவம் இதுதான், ஆனா அங்க அந்த நபர் இல்ல, அந்த நபர் அங்க இல்ல, அவரு வேற இவரு வேற. இதுதான் மாற்றம். அதுக்கு காத்திருக்கணும். இத தாயாலேயோ சகோதரனாலேயோ சகோதரியாலேயோ யூகிக்க முடியாது. இது உருவம் எங்காலு தான் இவரு, ஆனா அவருடைய செயல் வடிவம் இருக்காது, அதோட வேற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுக்குள்ள நிகழும். அப்ப பல நாள் தேவைப்படும். இது கனவு கண்டுட்டு நிலவை பார்த்துட்டு ஒரு பௌர்ணமியில சாதிக்கிற செயல் கிடையாது, ஒரே ஒரு கிரிவலத்துல சாதிக்கிற செயல் கிடையாது, ஒரே ஒரு வகுப்புல சாதிக்கிறது இல்லை. ஒரு வகுப்புக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படும், ஒரு ஸ்பார்க் ஏற்படும். இது ஒரு பாதையை இன்னும் பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாகும். இது மாதிரி பல செயல்கள் இருக்கும். சில நபர்களுக்கு அவங்க வீட்டை விட்டு அவங்க அறையை விட்டு வெளியில போகாம கூட அந்த மனம் நிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உருவாகும். ஆனா அது ஒரு நாள்ல நிகழாது, அது ஒரு மணி நேரத்துல நிகழாது. அது நிகழும், அது ஒரு அனுபவமாக நிகழும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க இயல்புக்கு வந்துடுவீங்க. ஆனால் அதுவாகவே மாறுறதுக்கு பல நாட்கள் தேவைப்படும். இதை நீங்க உணர்ந்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும் ஒவ்வொரு தனி மனிதனும்னா, இந்த வாழ்க்கையில எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, கஷ்டம் இருக்கு, இந்த வாழ்க்கை எதுக்குடா, செத்து கூட போயிடலாம்னு கூட சமயத்துல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தோணும். அதையும் மீறி பிள்ளைக்காக வாழ்றேன், மனைவிக்காக வாழ்றேன், சமூகத்துல வாழ்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஓடுறீங்கல்ல, அதே மாதிரிதான் தியானம். அதை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஒரு நாள் அது பலன் தருது தரல, ஆனா அதை விட்டுறக்கூடாது. தாய் இருப்பா, நம்ம விட்டு போயிடலாம், மனைவி இருப்பா, நம்மளை விட்டு போயிடலாம், இந்த வீட்டுல குடியிருப்போம், இந்த வீட்டை விட்டு போயிடலாம், ஆனா தியானம் நம்மளை விட்டு போகக்கூடாது. எத்தனையோ சூழல்கள், எத்தனையோ நகரங்களுக்குள்ள எவ்வளோ மனிதர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இதை விட்டு நம்ம போகக்கூடாது. அப்ப ஒரு நாள் அதுவாக நீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நிகழும், இப்படிதான் நிகழும். இத நீங்க பார்த்துக்கணும். நான் இங்க இருக்கும்போது வேற மாதிரி இருந்தேன், நான் அங்க இருக்கும்போது வேற மாதிரி இருந்தேன்னு நம்ம மனித கற்பனைக்குள்ள விவாதமே நடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இது பல ப்ராசஸ். அதனாலதான் ஒரு சீடன்ட்ட நீ இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஞானம் அடைஞ்சிருவ அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நீ போய் ஒரு வேலை செய்யணும் அப்படிதான் சொல்லுவார். ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு தயாராகணும்னா அவனுக்கு அப்பதான் தெரியும். அந்த வேலை செய்யணும் மட்டும்தான் சொன்னாரு, அதுக்கு தயாராகிறதுல எவ்வளவு பெரிய கடினம் இருக்குன்னு தயாரானதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஞானத்தை தேடாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தை நீங்க எந்த வடிவத்திலேயே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஞானத்தை தேடுனீங்கன்னா பல்வேறுபட்ட துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இப்படி எல்லாம் இருக்கிறதா நீ தெரிஞ்சுக்கிட்டனா அப்பதான் நீ என்ன அப்படின்னா, நீ ஞானமானதுக்கு அப்புறம் மனிதனாகவே இருக்க மாட்ட. மனித உடல் தான், நீ மனிதனா இருக்க மாட்ட. நீனே நினைச்சாலும் திருப்பி இந்த மனித வாழ்க்கைக்கு வர முடியாது. நான் எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவேன், துன்பம் வர்றதை பார்த்துட்டு கஷ்டப்படாத, ஒரு தடவை அனுபவிச்சுக்க, திருப்பி கிடைக்காது. திருப்பி எல்லாம் உன்னால அழுக முடியாது, புரியுதா? திருப்பி ஒரு வாட்டி நல்ல துன்பம் வருதுன்னா அழுதுக, அதை கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துக்க. திருப்பி நீ நினைச்சாலும் கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க முடியாது. கஷ்டமே எனக்கு கொஞ்சம் வந்துரு அப்படின்லாம் வராது. அப்ப அழுக வருதுன்னா கொஞ்சம் அதை உணர்ந்துக்க. அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு ஞானம் அடையும் போது நீ நினைச்சாலும் அழுக முடியாது. அழுகணும்னு நீ நினைப்பானா, அழுக வராது. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, எனக்கு உறவினர், ஊரே அழுகுது. நான் போய் அங்க போனோம்னா நானும் அழுகணும் தான் அவங்க நினைப்பாங்க. எனக்கு வர மாட்டேது, நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? அதுதான் துக்கத்தை எப்படி காட்ட முடியும்? அதுவும் வர மாட்டது. பேசல ரியாக்ஷனும் காட்ட முடியல. அவங்க அழுவுறத நினைக்கும் போது நமக்கு பல்வேறுபட்ட கதை அவங்கள பத்தி தெரியுது இல்ல, அதனால எனக்கு பல்வேறுபட்ட விஷயமா தோணுது. அப்ப ரியாக்ஷனும் காட்ட முடியல, அழுவையும் வரல, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப நீங்க இது
நிறைய யாருக்கு எவ்வளவு பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இதுதான் ஞானம். இல்ல அப்படி இது இது வந்து அந்த மாதிரி குறிக்கோள்ல கூட தோணல. அது இவங்க எதற்காக அழுகுறாங்க? இறந்து போனவர் பக்கத்துல அவரு நிக்கிறாரு. அவர் உருவம் இல்லாத நிக்கிறவரை நான் பார்த்துட்டேன். சாகாத ஒருத்தன் உடம்பு தானே செத்து போனுச்சு. இவங்க எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க? இவனுக்காக அழுகுறாங்களா இல்ல அவனுக்காக அழுகுறாங்களா? ரெண்டு கதாபாத்திரமா நிக்கிறாங்க. இவன் ஒருத்தன், அங்க ஒருத்தன் நிக்கிறவன நான் பார்த்துட்டேன். அவன்கிட்ட போய் அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த உடலுக்குள்ள திருப்பி எப்படி போறதுன்னு அவன் அழுகுறான். இவங்க உடல் நோக்கி இவங்க அழுகுறாங்க. இப்ப நான் வந்து எதை நினைச்சு அழுகிறது? அங்க ஒரு கதாபாத்திரம் நிக்கிறது நினைச்சு அழுகுறதா? இங்க ஒருத்தன் படுத்து கிடக்குறானே இவனை நினைச்சு அழுகிறதா? இல்ல இவங்க அழுகுறாங்களே இவங்கள நினைச்சு அழுகிறதா? நான் அழுக மாட்டேன்னு நினைச்சு அதை ரெண்டு பேர் அழுகிறதுக்கு பேசுறாங்களா அதை நினைச்சு அழுகிறதா? இதுதான் ஞானம். இது பியூரா பண்ணிட்டீங்கன்னா அரசாங்கத்தாலேயோ பேங்க் மேனேஜராலேயோ உணர முடியாது. இப்ப நம்ம பேங்குக்கு போனாலும் அவங்களால உணர முடியல, அரசாங்கத்தாலையும் உணர முடியல, கோயிலுக்கு போனாலும் குருக்களாலையும் உணர முடியல. இப்ப எங்க போனாலும் உணர முடியல. ஏன்னா அவங்க மனிதராக இருக்கிறாங்க. இப்ப நான் மனித தேகத்துல இருக்கிறதுனால நானும் அது போன்ற ஒரு செயல் வடிவத்துக்குரியவனாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அங்க அந்த செயல் வடிவமா இல்லை, அது ரியாக்ட் பண்ண மாட்டேது. புரியுதுங்களா? நான் வந்து இப்படி பாக்குறேன், அம்பாளை சேவிங்க அப்படிங்கும் போது எங்க அம்பாளை காணான்னு நான் தேடுறேன். நான் அதோட மெயின் செக்சரை தேடிட்டுங்க. நீங்க நேரம் அங்க பாருன்னா என்ன இங்க பாக்குறீங்க அப்படின்னு அதை நான் காட்ட முடியாது இல்ல. நான் வந்து இப்ப என்ன ரியாக்ட் கொடுப்பேன்? இப்ப இப்படி நின்ன காணமே, எங்க வரவே இல்லையே, வெளியில இருக்கிறாங்களா எங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப நான் வரும்போது ஒரு மரத்தடிக்கிட்ட ஒரு கதாபாத்திரம் நிக்குது. அதுதான் அந்த கருவறையில இருந்தது. உள்ள நான் இல்ல, ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு ஆழ்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு புளி சோத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். இதை எத்தனை பேரால உணர முடியும்? இதை நான் எப்படி கன்வே பண்ண முடியும்? இப்ப நான் இதை சொன்னேன்னா நீங்க என்ன கருவறையை கும்பிட சொல்லாம இந்த மரத்தடியை கும்பிட சொல்றீங்கன்னு சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன்னா இதை உணர்ந்தாதான் இதை செயல்படுத்த முடியும். அப்ப என்னுடைய வார்த்தை, என்னுடைய பிரயாணம் எல்லாமே இது மாறுறதுனால இப்படி வாங்கன்னா வர்றதுக்கு சிரமப்படுறாங்க. இது அப்படி இல்லையே, அந்த பக்கம் என்ன உங்களால என்ன அப்படி தாண்ட சொல்றாரு? இங்கதானே இருக்கு, இங்கதானே இருக்கணும், அங்க ஏன் தாண்ட சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் பதில் சொல்ல முடியல. அதுதான் விஷயமா. நம்பிக்கை வருது இல்லைங்க, நீங்க சொல்லும் போது ஒரு நம்பிக்கை தானா. இது நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாம உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்ப காத்து இருக்கணும். அப்ப ஒரு நாள் அது ஒரு முழு நிலவாக மாறும்போது நீங்க இந்த மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க எல்லா பேரையும் ஞானம் அடைந்தவங்க பாருங்க, விவேகானந்தரை, யோகானந்தரை, திருவண்ணாமலையில இருக்கிற ரமணரை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் வெற்றிச்சிரமா தான் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. கும்பிட்டவங்க வேற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. வெளியில இருந்து பார்த்தவங்க என்ன அந்த பெரியவர்கிட்ட இருக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க, அவர்கிட்ட என்னதான் இருக்கு அப்படி நிக்கிறாங்க அப்படின்னு திருவண்ணாமலையில ரமணர் இருக்கிற காலகட்டத்திலே ரமணரை சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. விவேகானந்தர் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ன்னு எப்படி போட்டுட்டு ஒரு சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை உணர முடியாது. இப்ப பிரச்சனை என்னன்னா உணர்ந்து மாறி இருக்கிறோம்ல, அதை உணர முடியல. அதை அவங்களுக்கு கன்வே பண்ண போனாலும் கன்வே ஆக மாட்டுது. அப்ப என்ன ஆகுறாங்கன்னா அதெல்லாம் இல்லைன்ட்டு அவங்க வேற ரூட்லயே போறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ரூட்லயே நான் போறேங்கிறதான் மனிதர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்றதை பார்த்துட்டு கன்வே பண்ண முடியாததுல ஏதாவது ஒரு கிறுக்கி ஒரு புத்தகமா வச்சுட்டு போய் படித்து போடுறோம். இந்த உடலை உங்களுக்கு ஓடி போயிடுறோம். அவ்வளவுதான் விஷயம்.